ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலைப்பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 143 5ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வேதவசனம் சொல்கிறது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் யோசிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். நண்பர்களே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது, உண்மைதான். இல்லையா? வேதனைகள் இருக்க, உண்மைதான். சில கஷ்டங்கள் இருக்க, உண்மைதான். நம்முடைய உலக வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாக வாழும் பொழுது நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு செய்த கிரியைகளை நம்ம நினைக்கலன்னா நமக்கு என்ன வருது? சங்கீதம் 77 நீங்கள் வாசித்து பாருங்கள். 8, 9, 10 வசனங்கள் சொல்கிறது, ஆண்டவனை கைவிட்டு விட்டாரோ, இனி ஒருபோதும் இரக்கம் செய்ய மாட்டாரோ, அவருடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புகிறார். அதுக்கு பிறகு என்ன சொல்றான்? இது என்ற பலவீனங்கள், பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களை நான் தியானிப்பேன் என்று ஆண்டவர் தியானிக்கிறான். ஆண்டவருக்குள்ளே பலன் அடைகிறான். நண்பர்களே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்னவென்றால், கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை நினைவுகூரும். எப்படி நடத்தினார்? தாவீது சொல்ல, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருந்தார். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார். அவைத்தான் வேதாகமத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்தவுடன் அவங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? அந்த பஸ்காவை அனுசரித்து இந்த இதனை நினைவுகூறு நாளாக வை. நான் எப்படி உன்னை விடுவிச்சேன், யுத்தம் பண்ணியா விடுவிச்சேன், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சு, எவ்வளவு அதிசயங்களை செஞ்சு ஒரு ஆச்சரியமாக விடுவித்தேன் இல்லவா? அதை கொஞ்சம் நினை, அது நினைன்னு சொன்னார். ஒவ்வொரு தடவையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு அதிசயங்களை காணும் பொழுது, யோர்தானை கடந்த உடனே ஆண்டவர் சொல்ற, இதை கொஞ்சம் நினைவில் வைக்க வேண்டும் என்று பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை உங்க வாழ்க்கையில உண்மைதான். ஆனா கடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்க. எவ்வளவு கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? உன்னை மறப்பாரோ? உன்னை தூக்கி எடுத்தவர் நடுவழியில் விட்டு விடுவாரோ? இல்லை. அருமையானவர்களே, ஒரு காலத்து காரியங்களை யோசித்து பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் ரொம்ப மனம் உடைஞ்சு போய், இனிமே நம்ம ஏன் அந்த உலகத்தில் வாழணும்னு சொன்ன பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவருக்கு நினைவுபடுத்தினாராம். ஒரு கொடிய விபத்து. அந்த விபத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் தலையில் அடிபட்டு கீழே கிடக்கிறான். ரத்தம் போர்கிறது. திடீரென்று அந்த வாலிபனுடைய முகத்தை திருப்பி ஆண்டவர் காண்பித்தாராம். அது யாரும் அல்ல, அந்த வேதனையோடு இருந்த அந்த ஊழியனுடைய முகம். அவர் சொன்னாரா, தம்பி, இவ்வளவு பெரிய விபத்திலிருந்து உன்னை தூக்கி சுகப்படுத்தி இருக்கிறேனே, உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேனே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மைதான். அந்த கொடிய விபத்திலிருந்து உன்னை விடுவித்த தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை உனக்கு செய்ய மாட்டேனா? எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன். நீ பட்ட பாடுகள், நீ பட்ட பிரயாசங்கள், நீர் விட்ட கண்ணீர், எல்லாவற்றையும் உனக்கு விடுதலை கொடுத்தனே. இருவனா அவனை கைவிடுவனா? பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடு உடனே எழுந்துனாராம், கண்ணீரை துடைத்தாராம். ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க மாட்டேன், என்னால் முடியும், உங்களுடைய பலத்தினால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவன் தாண்டினான். இன்னைக்கு கூட தாவீது அடிக்கடி சொல்லுகிறான், கர்த்தரின் மீட்பராயிருக்க நான் தாட்சியடையேன் என்று சொல்கிறான். என்றால் பிரச்சனைகள் வந்த நேரத்தில், நெருக்கங்கள் வந்த நேரத்தில் குகையிலிருந்து பாடுங்க. அவங்க என்ன நினைப்பு வந்திருக்கும்? கோலியாத்தை கொண்டு எனக்கு இதெல்லாம் ஏமாத்திரம், எவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு, அப்போ இதெல்லாம் நான் கடந்து போயிடுவேன்னு சொல்லி அவன் கடந்து போயிருக்கலாம். இன்னைக்கும் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி பாருங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. எப்படி வந்தீங்க, எப்படிலாம் கர்த்தர் தூக்கி எடுத்தார், அதை கொஞ்சம் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நாள் உங்கள் கவலைகள் ஒரு கவலைகளாகவே இருக்காது. புதிய வருஷத்துக்கு பிரவேசிக்கும் போதாக கவுண்ட் யுவர் பிளஸிங் ஒன் பை ஒன். உன்னை கர்த்தரிடத்தில் பெற்ற அதிசயங்களை
நினைத்து நினைத்து துதித்துப்பார். நிச்சயமாய் இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் மாறும். காட் bless you. Amen.